தமிழன் பார்க்கும் அன்பர்களுக்கு வணக்கம். விசாகப்பட்டினத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் அடைய போகிறோம். டைம் 1 மணி ஆயிடுச்சு. நல்லா புதுசாக டோல் ரோடு போட்டுக்கிறாங்க. அருமையாக இருக்குது. இயற்கை காட்சி அழகாகுது. இந்த டோல் ரோடும் அந்த மலையும் பருமனும் அதுக்கு போகிற மாதிரியே இல்லை. நல்லா இருக்குங்க. கால் எப்படி இருக்குது? டேப்லெட்டில் சுமாராக இருக்கா? தெரியல, நான் இன்னும் காலை கொஞ்சம் பார்க்கல. லஞ்சுக்கு நிறுத்துறப்ப தான் பார்க்கல. அட்டகாசம் பண்ணிட்டு அவங்களாம் தூங்கிட்டாங்க. இங்கே ராஜமுந்திரியில் நல்லா பழங்கள்லாம் இருந்தது. அந்த டோலாட்ட அருமையாக இருந்தது பழங்கள்லாம். இன்னமும் எனக்கு அப்போ ரொம்ப ஒரு கஷ்டமாச்சு உடனே இறங்குறதுக்கு. வாங்க முடியல. வாங்கியிருந்தா எத்தனை மணிக்கு லஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம்? 2:00 சாப்பிடலாமே. என்ன ஒரு 1:30 சாப்பிடலாம். இந்த பிரிட்ஜில் தான் 2 ரெஸ்ட் எடுக்கிற போட்டேன். வைசாக் வந்தப்பா நம்ம வைசாக்குள்ள இறங்க முடியாத இந்த சந்தெல்லாம் பார்த்துருந்தோம். நம்ம எப்படி இறங்குறது, எப்படி இறங்க. அங்கே தான் வந்து அவ்வளோ தொலைவுக்கு முன்னாடியே ஒரு வழி வந்துச்சு. இப்போ தான் என்ன ஊருக்குள்ளே போனோன்னா ஒரு சந்து விடுறாங்க. அதே மாதிரி அதே நீங்கள் அப்போ அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டே சொன்னீங்க பாருங்கள், வைசாக்குள்ள அப்படி கொஞ்சம் கீழே இறங்க சர்வீஸ் ரோட்லன்ட்டு. அப்போது அது விட்டு வந்தனால நம்மளுக்கு வழியே இல்லை. ஒரு ரோட்டில் கூட ஒரு வழியை வந்துட்டு வந்துட்டோம்னா அப்புறம் அடுத்த ஊருக்கு போகிறதில்ல பிரிட்ஜு கட்டியே நம்மளை பிரிட்ஜிலேயே கொண்டு போயிடுறாங்க. ஃப்ளைட்டில் கொண்டு போகிற மாதிரி. பெட்ரோல் கூட கீழே போகணும். அன்னைக்கு டயர்டாகவே ஆகிட்டோம்ல. இப்படி போய் அப்படி போய் மீட்டிங் வர்றது எதுக்குமே அப்படி தாங்குது. இவ்வளோ இடம் இருக்கும். நான் கேட்குறேன், இந்த ரோடு மேலேயே போகணும். சென்ட்ரல் ரோட்லேயே போகிறதுக்கு கார் என்ன அந்த கார்லாம் அப்புறமா தான் வந்து மேலே ஏறும் நான் நினைக்கிறேன் மம்மி. அப்போ இப்போ ஒரு ஊருக்கு வரோன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு சர்வீஸ் ரோடு வச்சிடுறாங்க. ஒரு போர்டு ஒன்று வச்சிடுறாங்க. அதுக்குள்ளே இறங்கி போனால் தான் ஊருக்குள்ளே போவோம். ஏமாந்து வந்துட்டோம்னா ஒரு வழி கூட கிடையாது. நாம் அப்புறம் அடுத்த ஊருக்கு தான் போகணும். பிரிட்ஜு மேலேயே பயணித்து போகணும். டோல் ரோட்டில் வந்துட்டா இது என்ன ஊர்? பெண்டூர்த்தின்னு ஒரு ஊர். இந்த டோல் இப்போ வரப்போகிற டோல் நம்ம டோலை தாண்டி வந்துட்டு ஐயோ இன்னும் போய் 15 கிலோமீட்டர் தள்ளி இறங்கணுமா? அந்த இடத்துல தான் அந்த வைசாக்குன்னு போட்டு இந்த இடத்துல தான் நம்ம போய் இறங்கி சுற்றினு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருந்தா இந்நேரம் புவனேஸ்வரில் நம்ம லிங்கராஜாவை தரிசனம் பண்ணி இன்னும் எது முடியுமோ ஒரு மத்தியானம் வரல என்னென்ன முடியுமோ ஒரு விசிட் அடிச்சு. ரோடு நல்லா இருக்குதுன்னு நினச்சோம். போட்டாங்கப்பா.